ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடிய அப்பம், அதாவது குழிப்பணியாரம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதாவது மீடியம் சைஸ் வாழைப்பழம். பெருசாக இருந்தால் 2 போடுங்க. இதோட சின்னதாக இருந்தால் 4 இல்லைன்னா 5 வரை போடலாம் ஒரு கப்பு மாவுக்கு. இப்போ இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. அரை கப்பு கூட கொஞ்சம் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லமும் துருவி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், ஒரு பிஞ்சு உப்பு இவ்வளோ போட்டு நல்லா முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நம்ம நாட்டு சக்கரைக்கு பதில் நம்ம நல்லா வெல்லம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக கரைச்சி வடிகட்டி இதில் விடலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு கப்பு மாவு, அரிசி மாவு, வறுக்காத பச்சை அரிசி மாவு. அதாவது நம்ம அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருப்போம் இல்லையா, வறுக்காமல் அந்த அரிசி மாவு. அது கடையிலையும் கிடைக்கும். அந்த மாவை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. நல்லா பஞ்சு போல் வரும் அப்போ. இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் தண்ணியை விடாமல் அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்படி இருக்கணும், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதில் 1/4 கப்பு துருவின தேங்காய். நான் இது கொஞ்சம் பெரிய தேங்காய் இருக்கனால மிக்ஸி ஜாரில் போட. உங்களுக்கு பொடி துருவெல்லாம் இருந்தாக்கி நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இதை ஒரு சுற்று தான் எடுக்கணும். ஒரு சுற்றுனா போதும். எடுத்து இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், இனிமேல் இதை மாற்றி வச்சு இதில் மிக்ஸி ஜார் அரிசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு கப்பு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் போதும். நல்லா வாசனையாட்டு இருக்கும், நல்லா பஞ்சு போலவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விடுங்க. பாருங்கள், நான் பக்குவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும் மாவு. நீங்கள் நம்ம 2 மணிக்கூர் ஊற வச்ச போகிறேன்னா பாருங்கள், மூடி வச்சுருங்க. நான் 2 மணிக்கூர் ஊற வச்ச போகிறேன். அதாவது பேக்கிங் சோடா போடவில்லை. நீங்கள் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா உடனடியாக சுடலாம். உடனடியாக உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் உடனடியாக சுட்டுடலாம். இல்லைன்னா 2 மணிக்கூர் வச்சுருங்க. அப்படின்னா அப்போ நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 2 மணிக்கூர் கழித்து நல்லா கெட்டியாக வந்துட்டு மாவு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிடுங்க. உங்களுக்கு உடனடியாக சுடணுன்னா பேக்கிங் சோடா போடுங்க. இல்லை அப்படின்னா நேரம் இருக்கும்னா 1 மணிக்கூர்லேருந்து 2 மணிக்கூர் வரைக்கும் இப்படி வச்சா நல்லா கொஞ்சம் புளிச்சிடும். நல்லா பஞ்சு போல் வரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்படி இருக்கணும், ஊற்று பக்கத்தில் இப்படி இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் குழிப்பணியாரக்கல்ல வச்சுருக்கோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் விட்டுருவோம். பாருங்கள், விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி போடணும். பாருங்கள், மேலே கொஞ்சம் தான் மாவு இருக்குது. நம்ம கீழே அடியில் வெந்திருக்கும். இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல வாசனையாக. நம்ம நெய்யெல்லாம் சேர்த்தனால நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு தேங்காய் சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இதில் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். தேங்காயை பல்லாக வெட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நான் சுட்டு எடுத்துட போகிறேன். நல்லா எண்ணெயை வடித்து எடுங்க. பாருங்கள், சுட்டு எடுத்தாச்சு எல்லாமே. பாருங்கள், நல்ல சாஃப்டான பஞ்சு போல் தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல பஞ்சு போல் இருக்கும். இப்போ நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், நான் பிச்சு காணிக்கேன். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டாகட்டும் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.